வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் யுவான்ன்ற அனிமோட 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஹீரோவோ யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்டுட்டு யார் அங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயினும் ஸ்லோ மோல நடந்து வந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேரு யோயோன்னு ஹீரோயின் சொல்லவும், என்னுடைய பேரு ஜூயூ யுவான் யங் லேடி, இது என்ன இடம்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என்ன அப்படி கூப்பிட்றத கேட்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. தாத்தா சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டானே. சரி டுன்டு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின் கூப்பிடவும் டுன்டுவும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருது. இந்த நாய்க்குட்டியை தான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு ஹீரோ தொடரத்துக்கு போகவும் அது கொஞ்சம் கடுப்பாகி சைட்ல இருந்த பெரிய பாறாங்கல்லையே அதோடைய பல்லால காலி பண்ணிடுது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பல்லான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே ஓடி போயிடறான். பார்த்தா அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரவும், தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம டுன்டுவோ வந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு தண்ணியில குதிச்சிடறான். இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு இன்னும் நிறைய டைம் இல்லை போல தெரியுது அப்படின்னு தாத்தா அவரை உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, டிராகன் டெஸ்டினி இருக்கிற ஒரு யங் மேனா இருக்கு நீ, ஆனா உன்கிட்ட இருந்ததை யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டிராகன் பாய்சனும் உன்னுடைய உடம்புல இருக்குன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஆளு என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, என்னுடைய பேரு ஜூயூ யுவான், நான் ஜூயூ ஃபேமிலியை சேர்ந்தவன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னுடைய 8 மெரிடியனை சரி பண்ணணும்னு தானே நீ விரும்புற, ஆனா நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தாத்தா சொல்லவும், நீங்க யாருன்றதும் எனக்கு சரியா தெரியாது, என்னால இப்ப என்ன பண்ண முடியும்னு கூட எனக்கு சரியா தெரியாது, ஆனா நீங்க எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்றத என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னு ஹீரோ சொல்லவும், தாத்தா டக்குன்னு அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஹீரோவை கிட்ட இழுத்துட்டு, உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்னு தாத்தா கேட்கவும், எனக்கு அதை பத்திலாம் ஏன் தெரியாது, ஆனா நீங்க எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்றத மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோவுடைய கையெல்லாம் ஒத்துறத ஹீரோயின் பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்லவும், சரி அதெல்லாம் விடு, நான் உன்னுடைய 8 மெரிடியன் பிரச்சனையை சரி பண்றான், ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாகணும். அது என்னன்னா யோயோவை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு அவளை பாதுகாப்பா நீ பாத்துக்கணும்னு தாத்தா சொல்லவும், எதுக்காக தாத்தான்னு ஹீரோயின் கேட்கவும், யோயோ என்னால எப்பயும் உன் கூட இருக்க முடியாது, நான் போறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தாத்தா சொல்ல, ஆனா தாத்தா அவன் ரொம்ப வீக்கா இருக்கானேன்னு ஹீரோயின் சொல்லவும், அவன் இப்ப வீக்கா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல இவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான், சரி இத பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்னு தாத்தா ஹீரோ கிட்ட கேட்கவும், ஹீரோவோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கானவனா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் கண்டிப்பா யோயோவை பாதுகாப்பேன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் லைட்டா ஷாக்காவ அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தாத்தா தட்டவும், திடீர்னு அந்த இடத்துல என்னவோ ஒரு வாய்டு மாதிரி ஓப்பன் ஆக ஹீரோ அப்படியே பயந்துகிட்டே கீழே விழுந்துகிட்டு இருக்க, எப்படியோ சைட்ல இருந்ததுல நிக்கவும் அதுக்குள்ளார இருந்து என்னவோ ஒரு மான்ஸ்டர் வெளியில வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அதோடைய கைய பிடிச்சிட்டு அவனுடைய கையில பவரை சேர்த்துக்கிட்டு இருந்து அடிக்கவும் அது பீஸா போயிடுது. பார்த்தா அந்த பவரும் ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போக ஆரம்பிக்குது. பார்த்தா இன்னும் சில மான்ஸ்டருங்க எல்லாம் வர அயன் ஸ்கில் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுங்க ரெண்டுத்தையும் அந்த இடத்துல இருந்து அழிச்சிடறான். பார்த்தா இன்னும் அதிகமா மான்ஸ்டருங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்க, நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க, எதிரில இன்னொரு மான்ஸ்டர் வந்து அடிக்கவும் ஹீரோ திருப்பி கீழே விழ, இன்னும் சைட்ல இருந்து 2 மான்ஸ்டருங்க வர அதுங்க எல்லாத்தையும் எப்படியோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிக்கிட்டே அங்கிருந்து போய்கிட்டு இருக்கவும், அந்த பவர் வெடிஞ்ச எஃபெக்ட்ல திருப்பி ஹீரோ கீழே வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிராகன் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த டிராகனை வந்து அடிக்கவும் அதுவும் அந்த இடத்துல இருந்து காணாம போவ, அந்த பிளட் எனர்ஜி எல்லாம் திருப்பி ஹீரோவுடைய உடம்புக்குள்ளாரே போக ஆரம்பிச்சு ஹீரோவை என்னவோ பண்ண ஆரம்பிச்சிருது. இல்ல இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஸ்ட்ராங்கானவனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தை சுத்தி அனுப்பவும் அந்த இடத்துல என்னவோ லைட்னிங் மாதிரி வருது. ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்துட்டு என்ன இப்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப உன்னால அதை உணர முடியுதான்னு பாருன்னு தாத்தா சொல்லவும், ஹீரோவால அவனுடைய மெரிடியனை இப்ப உணர முடியுது. என்னுடைய 8 மெரிடியன் பயபடி ஆயிடுச்சு, நீ அதுங்களை ஓபன் பண்ணணும்னு நினைச்சனா நீ ஒரு பெரிய இம்மார்டல் டேஞ்சரை சந்திச்சாகணும், ஒருவேளை அந்த ஆபத்தை உன்னால சமாளிக்க முடியலன்னா நீ செத்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாத்தா சொல்லவும், அப்படின்னா நான் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னா
ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும் போல இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், அதான் நீ தான் இந்த ஃபார்மேஷன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டல்ல, இதுக்கப்புறம் நீ அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ அதுக்குள்ளார சந்தோஷம்லாம் பட்டுக்கிட்டு இருக்காத. இப்போதைக்கு உன்னோட 8 மெரிடியன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி அது பிளாக் ஆயிடுச்சுன்னா நீ திருப்பி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு தாத்தா சொல்ல, பரவாயில்லையே இப்பயாச்சும் அது ஓப்பன் ஆயிடுச்சு, முதல்ல இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், அது ஆக்டிவேட் ஆனால் மட்டும் என்ன பண்ணுறது, என்ன மாதிரி ஒன்னாலும் ப்ரீமியர் எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் பார்த்து கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம் யோயோவால் ப்ரீமியர் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது, ஆனால் அவள் ப்ரீமியர் பேட்டர்னை என்கிட்ட இருந்து ரொம்ப நல்லாவே கற்று வச்சிருக்கா, இவ உனக்கு டீச்சராக இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவ தான் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் கொடுத்த இந்த வேலையை முடிக்க எனக்கு இன்னொரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, தாத்தா நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் அவனால் என்ன ஃபியூச்சரில் நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, யோயோ நீ சொல்ல வரது எனக்கு புரியுது, ஆனால் என்னுடைய கல்டிவேஷன் மெத்தடை வெளி ஆளுங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க, மாஸ்டருக்கு வணக்கம்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே வந்துடும். அதை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீ போயிச்சுக்குவ, சரி எழுந்துரு, நான் உன்னை என்னுடைய டெம்பரவரி ஸ்டூடெண்ட்டாக வச்சுக்கிறேன், உன்னுடைய 8 மெரிடியன் ஓப்பன் ஆயிருந்தாலும் கல்டிவேஷன் எப்படி பண்ணணுன்றது உனக்கு தெரியாது, அதனால பேசிக் டெக்னிக் எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இது மூலியமா நீ கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லவும் ஹீரோவை சுற்றி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க, சரி நான் இப்போ உனக்கு சோல் ஃபார்ஜிங் டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவர் அனுப்ப ஹீரோவுடைய சோலிய வெளியில வந்து திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ளார போயிடுது. நினைவு பரிசா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தாத்தா அந்த பிரஷை கொடுத்துட்டு, இது வந்து ஒரு பிரீமியர் வெப்பன், இதை வந்து எவன்லி பிரஷ்னு சொல்லுவாங்க இன்னும் தாத்தா சொல்லிட்டு இருக்க, நார்மலு மிஸ்டிக்கு எவன்லி ஸ்கேடுன்னு 4 லெவல் இருக்கு, என்னுடைய அப்பா கிட்ட 9 ஃபிளேம் ஸ்பேர் இருக்கு, ஆனா இது வெறும் மிஸ்டிக் பிரைமரி வெப்பன் தானே, அதெல்லாம் 9 பேட்டர்ன் இருக்கிறத ஒன்னால பார்க்க முடியும், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க, இந்த பிரஷை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா உங்களுடைய பேர் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையேன்னு ஹீரோ கேட்கவும், என்னுடைய பேரு சாங்யுவான், யோயோ நீ என்கிட்ட பல கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், ஆனா இது அதுக்கான நேரம் இல்லை, இந்த இதை எடுத்துக்கோ, அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஜேடு பேண்டல் ஏறிய ஆரம்பிச்சிடும், அப்படின்னா நீ அலர்ட் ஆயிடணும்னு தாத்தா சொல்ல, அவங்க எல்லாம் யாரு எதுக்காக என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க, இவன் எப்பயும் யோயோடைய பிரைமரி எனர்ஜியோடைய சீல உடைய விடாத, உடஞ்சி அவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சானா பெரிய ஆபத்துல போய் முடியும்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படின்னா உண்மையிலே அதை அவர் சீல் பண்ணி வச்சிருக்காரா, அப்படின்னா யோயோக்கும் எதனா ஒரு கதை இருக்கும், ஆனா இப்போதைக்கு அதை அவகிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, மாஸ்டர் நான் கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நீங்க இப்பவே இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து மறைய வச்சிடறாரு. பார்த்தா அந்த இடமே திடீர்னு வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. இவ்வளவு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன், எனக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைதான்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துல என்னவோ பவர் வந்து சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, லாடி நீங்களா ஒரு மாஸ்டரா, ஒரு எலி மாதிரி இவ்வளவு வருஷங்களா மறைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லனா உங்களை நாங்க இன்னைக்கு இங்கே சாவடிச்சிருவோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாங்கடா பார்க்கலாம் யாரு இன்னைக்கு யார சாவடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே அவங்களுக்குள்ளார பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. கடைசியா அவனுக்கு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல கண்ணு மாதிரி என்னத்தையோ வர வைக்கவும், தாத்தா அவருடைய பவரை அனுப்பி அந்த கண்ணுலயே அடிக்க அந்த இடத்துல இருந்த உலகமே அழிஞ்சு போற மாதிரி காட்டுறானுங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துக்கே ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வந்துடும். தாத்தா இவ்வளவு அவசரமா என்ன அனுப்பியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு எனிமிங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும், யோயோ மாஸ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவருக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல அதை பண்ணவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா நான் அவனுங்களை பழி வாங்கியே தீருவேன்னு ஹீரோயின் சொல்ல, இவன் நீ எங்கடா போனன்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.